ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்துக்கிறோம். கடைசி வாரத்தை கடைசின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். கடைசி நாட்களில் அப்படின்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் கடைசி நாட்களில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். கடைசி நாட்களில் வரக்கூடிய காலம். இப்போ ஆண்டவரை இயேசுவிடத்தை வந்தாங்க, சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே கடைசி நாட்கள் என்ன நடக்கும், உடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் கேட்டாங்க. மத்தேயு 24 அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொன்னார். கடைசியில் சொன்னார், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா பக்கம் சொல்லப்படும், அப்போது முடிவு வரும். 24:14 வாசித்து பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது என்ன செய்யும், முடிவு வரும். ஆமென். முடிவு எப்போ வரும்? எல்லாருக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு நிச்சயமாய் உண்டு. உன் நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றம், ஒரு மறைவு. உலகத்துக்கு ஒரு தோற்றம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டுன்னு பேதுரு சொல்றாரு. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆகவே இந்த 2024 ஆரம்பிப்பதற்கு ஒரு காலம் இருந்தது, முடியக்கூடிய ஒரு காலம் வந்திருக்குது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லுது, எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே என்ன சொல்லுது? எபேசியர் 6:10 எல்லாம் தெரிஞ்சுருக்கு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க, பலப்படுங்க. எல்லாம் சொல்லுங்க, கடைசியா சொல்லுங்களேன். கடைசியாக என் சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், நல்ல பலத்தோட கை தட்டுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்தில் பலப்படாமல் இருக்கலாம், மத்தியில் பலப்படாமல் இருக்கலாம், கடைசியில் சகோதரரே நிறைய காரியங்கள் சொல்வார். 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் எபேசியில் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிற புத்திமதி, பெற்றோரே கேளுங்கள், பிள்ளைகளே கேளுங்கள், அப்பா கேளுங்கள், அம்மா கேளுங்கள், எஜமான்களே கேளுங்கள், வேலைக்காரரே கேளுங்கள், எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிட்டு கடைசியாக சொல்கிற ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஆலோசனை. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். பிரசங்கியார் சொல்றார், பிரசங்கி புக்கில் சாலமோன் ராஜா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கடைசியா சொல்றாரு, கடைசியாக காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. 12 அதிகாரம் 13-14 வசனம். அவர் கடைசியா நிறைய காரியத்தை சொல்லிட்டு எல்லாம் மாயன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீங்க கை கொள்ளுங்கள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும், சின்ன பிள்ளைகள் மேல, பெரிய ஆட்கள் மேல, வாலிபர்களே, கன்னிகைகளே, அப்பாமார்களே, அம்மாமார்களே, பாஸ்டர்மார்களே, சபை மக்களே, எல்லா மனுஷரும் எல்லாம் சொல்லுங்க, எல்லா மனுஷரா சொல்லுங்களேன். நானே நல்லா சொல்ல, நீங்க நச்சல சொன்ன சொல்லுங்களேன். எல்லா மனுஷர் மேல் விழுந்த, என் மேல விழுந்த கடமைன்னு சொல்லுங்களேன். ஆமென். நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. முதல்ல என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், கட்டளைகள்லாம் நீங்க கை கொள்ளுங்க. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அடுத்த வசனம் சூப்பரா வரும் பாருங்க. ஒவ்வொரு கிரியையையும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிரியையும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அந்தரங்கத்துல செய்றீங்களே, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு உன் மனசுல நினைக்கீங்களே, மனசுல நினைக்கிறதெல்லாம் அவர் பார்க்கணும், அவருக்கு தெரியும் தானே. என் அந்தரங்கத்தெல்லாம் நீங்க பார்க்குறீங்களே, என் வெளியரங்கத்தெல்லாம் பார்க்குறீங்க. ஆண்டவரே, என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னே அவைகள்லாம் நீங்கள் அறிறீங்களே ஆண்டவரே. அந்த பரிசையும் வேத பாரகம் மனசில் என்னென்ன வச்சுருக்கான்னு அதையெல்லாம் தூரத்துலேருந்து அறிங்களே ஆண்டவரே. என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னே அதெல்லாம் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென், ஆமென். நீ நன்மை செஞ்சா உனக்கு நன்மையை கத்தக்க கொடுப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன். இந்த வருஷம் உனக்கு ஊழியம் கொடுத்தாரு. இந்த வருஷத்துல எத்தனை ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணீங்க யோசித்து பாருங்க. 52 வாரம் நம்ம கொடுத்துக்கிறாரு.
52 வாரத்தில் எத்தனை காரியங்களை செஞ்சுருக்கோம் ஆண்டவருக்குன்னு. அங்கே போனோம், இங்கே போனோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம். ஒரு ஆண்டவர் கேட்பார், எப்பா எனக்குன்னு ஒரு ஆத்துமாதம் பண்ணியா? எனக்குன்னு நீ என்ன செஞ்ச? உன்னையும் நான் உயிரோடு வச்சிருக்கேனே. உனக்கு கொடுத்த இந்த நாட்களிலாவது, உனக்கு கிடைத்த இந்த நாட்கள், நாம் நாட்களை சம்பாத்தியம் பண்ண முடியாது. பணத்தை சம்பாத்தியம் பண்ணலாம், பட்டங்களை சம்பாத்தியம் பண்ணலாம், எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணலாம். பட் யூ cannot earn a single minute. ஒரு நிமிஷத்தை உன்னால் சம்பாத்தியம் பண்ண முடியாது. உனக்கு கிடைத்த நாட்கள், இட் இஸ் a grace period. இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கங்க? நான் நிற்பதும் நிலைத்திருப்பதையும் ஆண்டவருடைய சுத்த. இன்னைக்கு என் நாஸ்தியில சுவாசத்தில் வருது. அதான் அந்த பாட்டு ஒன்றுல, தந்தீரே சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே, சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே, பாடுவே, நன்றி நன்றி பலி செலுத்தியே, பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே, நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே, நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன், கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன், கோடி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். நான் மனதார நன்றி செலுத்தினாலும் மனதாரனை சென்றீரையா, மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால என்னை நீ தாங்கினீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசனீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையால என்னை நீ தாங்கினீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையை பாடுவேன், கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். எல்லாம் சொல்லுமா? ஜீவன் தந்தவரை பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நல்ல உற்சாகமா, ஜீவன் பாடுவேன். ஆமென். அவர் கொடுத்த ஜீவனுக்கு போய் இந்த ஆராதனை உட்கார்ந்து அவருக்கு பாட, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரியத்தின் கிடைத்ததை கேட்பேமா, நன்மையானால் சரி தீமையானால் சரி தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்துவார். நாம் இன்னைக்கு ஒருத்தர் நியாயத்திருக்கிறோம், அவர் சரியில்லை இவர் சரியில்லை. நம்ம தீர்ப்புக்கும் அவர் தீர்ப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமென். அவர் எவன் மேலே இறக்கமாக இருக்கா, சித்தமாக இருக்க, அவன் மேலே இறக்காமல் இருப்பார். அவன் கண்ணனை பார்த்துட்டு என்ன கூட என் கூட பரதேசில் இருப்பேன்னாரு. அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆமென் சொல்லுமா? ஒருத்தர் சொன்னார், பரலோகத்துக்கு போகும்போது ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னார். என்னன்னா, நாம் எதிர்பார்த்த ஆள் அங்கே இருக்க மாட்டானா, நம்ம எதிர்பாராத ஆள் அங்கே இருப்பானா. அப்புறம் நம்ம இருக்கிறது ஒரு அற்புதம் தான் சொன்னார். ஆமென்.
ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம்? சரி பரவாயில்ல, இந்த வருஷம் இருக்கட்டும், நன்றாக கொத்துக்கிறேன், தண்ணி ஊற்றுறேன், எரிப்போட்டுறது. ஆண்டவர் புது வருஷத்தை நம்ம தரப்போறாரு, அதுக்கு அவர் எதையா செய்வோம். ஆமேன்னு சொல்லுமா? ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களை பற்றி சீசர்கள் கேட்டாங்க. அப்புறம் அதை சொல்லிட்டு ஆண்டவர் 25ஆம் அதிகாரத்துக்கு வர்றார். வருகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 25ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல 3 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது 10 கன்னிகளை பற்றி பார்க்கலாம். அப்புறம் 10 தாளந்து பற்றி, அங்கே 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து பார்க்குறோம். அப்புறம் வெள்ளை சிங்காசன தீர்ப்பை பற்றி சொல்லப்படுது. இந்த 25 அதிகாரம் முதல் வசனங்களில் பார்க்கும்போது 13 வசனங்களில் பார்க்கும்போது 10 கன்னிகைகள், அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. புத்தி இல்லாதவர்கள், புத்தி இல்லாத 3ஆம் வசனம், தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்ன செய்யல? எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இந்த கன்னிகைகள் என்றால் யாருன்னா, கன்னிகைகள்னா குறிப்பாக சபை தான் இன்னைக்கு அடையாளம். இது மணமாட்டிங்கிறது சபை, கன்னிகைகள் சபை. ஆகவே ஒருவேளை நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக நம்ம எல்லாம் இருக்கலாம். ஆண்டுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் மணவாட்டி. கிறிஸ்துவுக்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் மணவாட்டி. என்னைக்கு இயேசுவின் ரத்தினால் கழுவப்பட்டோமோ அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி சபையில் இருக்கோம். நாம் எல்லாரும் கன்னிகைகளாக உட்காந்துருக்கோம். இதில் புத்தி உள்ளவங்க யார், புத்தி இல்லாதவங்க யாருங்கன்னு இப்போ தெரியாது, வருகையெல்லாம் தெரியும். ஆமேன்னு சொல்லுமா? ஒரு 50-50 ஆண்டு சொன்னார். 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் தெரிய இருப்பாங்களாம், 2 பேரில் ஒருத்தன் எடுத்துருப்பாங்களாம், ஒருத்தன் கைவிடப்படுவாங்களாம். வயலில் 2 பேர் இருப்பாங்களாம், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். ஸோ 50-50 கரெக்டாக அங்கே சொல்கிறாரு. இங்கே 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்களை பற்றி தான் முதல்ல சொல்கிறார். புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க? தீவெட்டியில் எண்ணெயை கொண்டு போகல. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டி கூட என்ன செய்தாங்க? தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாத்திரத்தில் எண்ணெய் அவங்க வச்சிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். எண்ணெய் என்றது அபிஷேகம், ஆவியின் நிறைவு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தந்து சொன்னது ஆவியிலே நிறைந்திருங்கள். ஆமென். 11ஆம் நூற்றாண்டு சபையை பார்க்கும்போது ஆவியிலே நிறைந்திருந்த, விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள், சாட்சியில் நிறைந்திருந்தார்கள், அவங்கள தரிசனத்தில் நிறைந்திருந்தார்கள். கர்த்தர் கூட இருந்தார், அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை நடப்பித்தார். நிறைவு. ஆமென். எண்ணெய் புத்தி இல்லாதவங்கள்ட்ட எண்ணெய் இல்லை. கடைசியில் என்ன நடந்து பாருங்க. 2 பேருக்கு ஒன்று போல ஒன்று நடக்குது. 5ஆம் வசனத்தில், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பிரசங்க லேட் ஆனாலே தூக்கம் வந்துருச்சுல இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மையா இல்லையா? கேட்டா சொல்லுங்க, பாஸ்டர் வீட்டில் எல்லாம் நல்லா படுத்து, பெட் இருக்குது, தலையணை இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது சூப்பராக நல்ல தூக்கம் வருது. அல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? சில தூணில் சாஞ்சிட்டு இருப்பாங்க, சரி நல்ல முக்காடு போட்டுக்கிடுவாங்க. பாஸ்டர் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏமா முக்காடு போட்டுறீங்கன்னா, பாஸ்டர் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நித்திரை எல்லாரும் ஒன்று போல சம்பவிக்கும். நித்திரை. அப்புறம் என்ன நடக்குது? நித்திரை மயக்கம் அடைந்து. அனஸ்தீசியா கொடுக்கவே தேவையில்லை, மயக்க மருந்து கொடுத்த டாக்டரே தேவையில்லை. அப்படியே வசனத்தை கேட்கும்போது அந்த அபிஷேகம் வந்து இறங்கும். அது என்ன அபிஷேகம் தெரியல. நித்திரை. அடுத்து என்னது? மயக்கம். அப்புறம் எதனால? வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது. ஆண்டவர் இன்னைக்கு வர வேண்டியவர் வரல. எப்போ சீக்கிரம் வருவேன்னாரு, சீக்கிரமா வரல. அதனால வர தாமதம் ஆக ஆக கால தாமதம் என்ன செய்யுமா? ஊழலை உருவாக்கும்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. அதனால லேட் ஆச்சுனால எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும். ஆண்டவரும் சொன்னார், இன்னும் அவர் வரணும்னால வரல. இன்னும் எத்தனை பேர் குழப்பத்தில் இருக்காங்க தெரியல, பிரச்சனை இருக்கான்னு தெரியல. ஆனாலும் எப்போதும் அவர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நாம் எப்போதுமே பி ரெடி டு மீட் யுவர் காட், ப்ரிப்பேர் டு மீட் யுவர் கிங், யுவர் லார்ட், யுவர் மாஸ்டர், ரிடீமர், யுவர் சேவியர் இஸ் கம்மிங் சூன். அவர் வரப்போறார். அவர் வரும்போது நாம் என்ன செய்யணும்? அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிட்டாங்கன்னா, நான் வரேன், ரெடியாக இருப்பாங்க, காத்திருப்பாங்க. முன்னால் எப்போ வருவாங்கன்னு காத்திருப்பாங்க. ஆகவே அவர் வருகைக்கு நம்ம எப்போதும் காத்திருக்கணும்.
வருகை இல்லை. அதனால் இவங்க 5 பேர் நினச்சிட்டாங்கன்னா நல்லா ஆயத்தமாக இருந்தாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க, இவங்களும் தூக்குனவங்க தான். ஆனால் மணவாளன் வருகிறான உடனே தட்டப்பட்டான்னு எது செஞ்சுட்டாங்க, தீவெட்டியில் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. உடனே தீவெட்டிகள் வந்து எண்ணெயில் வச்சுருக்காங்க. திடீர்னு அணைஞ்சா கூட அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு அங்கே எண்ணெய் வச்சுருக்காங்க கையில். ஆனால் அடுத்த பார்ட்டி 10 பேர், அந்த 10 பேர் 5 பேர் புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க, எண்ணெய் இல்லை, அணைய போது, தீவெட்டி அணைய போது, தீ நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது, சீக்கிரம் அணைய போது, கொஞ்சம் எண்ணெய் தாங்கன்னு கேட்ட உடனே அந்த ஆட்கள், ஓரமான ஆட்கள் என்ன செய்யலை, உங்களுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. சில ஆட்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொடுக்கலன்னா நம்மளை குறை சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படலை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, ஆமென். நம்ம கேட்டதை கொடுக்கலன்னா சில ஆட்களுக்கு கோபம் வந்துடும். அது வரைக்கும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, வாழ்கம்பாங்க. கொடுக்கலன்னு சொல்லி பாருங்க, ஒளிகம்பாங்க. அல்லேலூயா. அவன் கேட்டதான் கொடுத்துருந்தா வாழ்க வாழ்க பாஸ்டர், வாழ்க வாழ்க. அவன் கேட்டதை கொடுக்கலன்னு நாளைந்து ஒளிக ஒளிக ஒளிக. ஆமாம், இதே மாதிரி இவன் கேட்டாங்க, கொடுக்கல, அது என்ன திட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன செஞ்சுட்டான், நான் கொடுக்க மாட்டான். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஞானமா போய் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிக்கொள்ளுங்க. அங்கே போனால் அவங்களும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன சமயத்துல மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. சொல்லுங்க, ஆயத்தமா இருந்தவர்கள். ஒரு நல்ல அண்டையில போடுங்க, ஆயத்தமா. ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் கிங், யுவர் லார்ட், யுவர் மாஸ்டர், ரிடீமர்? நம்ம ராஜா வர்றாரு, அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்குமா? ரட்சிப்பு இருக்கா? அபிஷேகம் இருக்கா? நிறைவு இருக்கா? வரங்க இருக்கா? கிருபை இருக்கா? ஆத்மாதயம் இருக்கா? ஆண்டவருக்கு தாராளமாக கொடுக்குறவங்களா இருக்குமா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கோமா? இல்லை இங்கே ஃபிக்ஸடாக போட்டு இங்கே ஃபிக்ஸடாக இருக்க போறீங்களா? கிங் இஸ் கம்மிங். ஆண்டவர் வரப்போறாரு. ஆமே ஆமே. கப் சிப்பு நான் இது பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமானவர்கள் போயிட்டாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க ஃபில்டர் பண்ணிட்டார். 50-50. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போய் தட்டுறாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, தட்டுறாங்க. கதவு, அதில் சூப்பராக சொல்ல வேண்டியது, கதவு என்ன செய்யப்பட்டது? என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டது. நல்லா சொல்லுங்களேன். யார் அடைச்சிருப்பா? நான் திறந்து வச்சிருக்கேன், லேட்டாக வந்தது ஆட்களை வரட்டும்னு. இந்த சில சமயம் நினைப்பு, லேட்டாக இருக்கிறத பார்த்து இந்த கதவை பூட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருந்து. சில சர்ச்சஸில் கதவை பூட்டியிருந்தாங்க, சில பாஸ்டர் மாதிரிலாம். நான் அப்படி செய்ய மாட்டேங்க, என்னமோ மனசு வர மாட்டேங்க, கதவு திறந்தே இருக்கு. இப்போ எல்லாம் சிஸ்டமேட்டிக் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வரணும்னா, அந்த பஞ்சிங், எல்லா சர்ச்சஸ்லையும் பஞ்சிங் கொடுக்க, பஞ்சிங் மிஷின். யார் உள்ளே வர்றா, யார் போகிறா, ஏன்னா கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம ஆள் வரானா, ஒரு ஆள் வரானா, எதுக்கு வரான்னு தெரியல. பஞ்சிங் இப்போ நம்ம திருநெல்வேலி நம்ம ஏஜி சர்ச்சில், ஆல்வின் சர்ச்சில் கொடுத்துட்டார். அவர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரில் ஆட்களுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து பஞ்சிங் மிஷின் வச்சுட்டாரு. அடுத்த ஆள் உள்ளே வர முடியாது, கதவை பூட்டிடுவார். பஞ்சிங் மிஷின். ஆந்திராவில் என்ன, கல்வாரி டெம்பிள் சதீஷ் பாஸ்டர் சர்ச்சில் எல்லாருக்கும் கார்டு கொடுத்து அவங்க வந்து அதில் பஞ்ச் பண்ணணும். எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியும், யார் வந்தான்னு தெரியும், யார் வரலன்னு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் கணக்கு கேட்கு, உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்க, நீ புள்ளி விரத்தை தான் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் கேட்கணும். எங்களுக்கு வருஷம் நாங்களுமே எவ்ரி இயர் ரினிவிங் அவர் கார்டு, அவர் ஃபெலோஷிப். அப்போ ஒவ்வொரு வருஷம் நாங்கள் பஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்கெல்லாம் பஞ்ச் பண்ணிடுறாங்க, கதவையும் அடைச்சிடுறாங்க. ஏன்னா அங்கே சீட்டு வந்து 50,000 பேருக்கு இருக்குது, 30,000 பேருக்கு, 10,000 பேருக்கு இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் நல்ல கவனமாக அவங்களை உட்கார வச்சு வசனத்தை கொடுக்கணும். பஞ்சிங் மிஷின் கொடுத்து கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த முந்திய மாதிரி கிடையாது இப்போ உள்ள நாட்கள்லாம். கதவை கர்த்தர் அடைத்தார். நோவா நாட்கள்லையும் வருகை பற்றி சொல்லும்போது, நோவா நாட்களில் எப்படி நடந்தோ மனுஷகுமாரன் காலத்தில் அப்படி நடக்கும். நோவா காலத்தில் கர்த்தர் கதவை என்ன செஞ்சாராம்? கர்த்தர் கதவை அடைச்சான்ருக்கு. சில சமயங்களில் கர்த்தர் கதவை அடைப்பார். நாம் சரியில்லைன்னா கதவை அடைப்பார். ஆண்டவர் திறந்த வாசல் வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் சில சமயங்களில் நாம் சரியில்லைன்னா கதவை நம்ம வாழ்க்கையில் அடைப்பார். கதவு திறக்கிறது கஷ்டமாக இருக்கும். வந்து பாருங்கள், தட்டுறாங்க, தட்டி பார்க்குறாங்க. தட்டி பார்த்த உடனே அதுக்கு என்ன சொல்ல பாருங்க, என்ன செய்தாங்க? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார்,
ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற பாருங்க, உங்களை எனக்கு என்ன செய்யாது? வேதத்துல பல இடங்கள்ல புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். மத்தையில 5 அதிகாரம் 5, 6, 7 பார்த்தீங்கன்னா மலைப்பிரசங்கத்தை சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்றதை கேட்டு அதன்படி செய்கிறவனை என்ன செய்வேன்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். நான் சொன்னபடி கேட்காதவன் யாரு? மணலில் வீட்டை கட்டினேன். அப்போ புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை, புத்தி உள்ள வீடு, புத்தி இல்லாத வீடு, புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாதவங்க. நாம் எந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறத நம்மளே டிசைட் பண்ணுவோம். அந்த நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் கூட பாடம் சொல்லிக் கொடுப்போம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அந்த நாளில் ஒரு பாட்டு உண்டு, 63, 70, 80 வருஷங்களில் நல்ல நல்ல பாட்டுன்னு சொல்லி. இப்போ சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு சொல்கிறோன்னு தெரியல. இப்போ என்ன கொடுக்கான்னு சாத்தான் வருவான் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அந்த நாட்கள் சொல்லிட்டுனா என்ன பாட்டு தெரியுமா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், பெருமழை பெய்தது. நீங்களும் கையை காட்டுங்களேன். பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். உற்சாகமா கரங்களை தட்டலாமா? கண்மலையின் மேல், கண்மலையின் மேல் புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள கன்னிகை. ஆமென், அல்லேலூயா. நான் சண்டே ஸ்கூல் வாத்தியார், அதனால அன்னைக்கும் வாத்தியார் இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உள்ள மனுஷனாக இருக்க, புத்தி உள்ள கன்னியாக இருக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். இதை ஆண்டவர் சொல்லிட்டு மணவாளன் சீக்கிரம் வரப்போறார் ஆயத்தமானு சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலை கொடுக்குறார். அதான் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கடைசி நாட்களில் ஒரு எஜமான் வர்றார். என்ன வச்சுறாரு? அங்கே பார்க்குறோம் 14ஆம் வருஷத்தில் பரலோகராஜ்யம் பிரதேசத்துக்கு போகிற என்ன யாராக இருக்குது? ஒரு எஜமானன் என்ன செய்யற? ஊழியக்காரையை பார்த்து ஆஸ்திகளில் அவங்களுக்கு என்ன செய்யறதுனா ஒப்பு கொடுக்குறாரு. ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கபடி. ஒருத்தருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தருக்கு எத்தனை தாளந்து, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு. இதை தாளந்து சொல்லும் போது என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஒரு 20 மாச சம்பளம், 20 ஆண்டு சம்பாத்தியம்னு சொல்றாரு. 20 ஆண்டு சம்பாத்தியம்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியும்? 20 years salary. 20, அவ்வளோ பெரிய பணம், கோடிக்கணக்கான பணம். ஒவ்வொருத்தரையும் கொடுக்குறாரு 5 தாளந்து, 2 தாளந்து, ஒரு தாளந்து. அவர் கொடுக்குறாரு எஜமான். அவர்கிட்ட நிறைய இருக்கு. சுதாகர்கிட்ட ஒரு 5 தாளந்து கொடுக்குறாரு, இவர்கிட்ட ஒரு 2 தாளந்து கொடுக்குறாரு, ராம்கிட்ட 1 தாளந்து கொடுக்குறாரு. அவர் நல்ல ஆளு. பெண்ணாலும் இன்னைக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன். இப்போ இவர்கிட்ட கொண்டு வந்து 5 தாளந்தை கொண்டு போய் நினைச்சிட்டாரு, பெங்களூர்ல போய்
தமிழ்நாடு வண்டி எங்கே வரணும்னு பார்க்காரு. இவர் போய் பார்க்குறாரு கேரளா வண்டி எங்கேருந்து போய் பார்க்காரு. அவர் பாளையங்கோட்டை வண்டி வரணும்னு பார்க்காரு. சரி, எப்படியோ 5 தாளந்து உள்ளவர் 5 தாளந்து சம்பாத்தியம் பண்ணிட்டார். இவர் எஜமானன், இவர் இஷ்டம், இவருக்கு 5 கொடுக்கலாம், இவர் கேட்க முடியாது, இவருக்கு 5 கொடுக்குறாரு. ஆண்டவர் சொன்னார், எமன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக அமைதி, எமன் மேலே உருக்கமாக இருக்கு. இவருக்கு 2, இவர் கேட்கலாம், ஏன் எஜமானனே அவருக்கு 5 கொடுத்தீங்க, எனக்கு 2 கொடுத்தீங்க, நீங்கள் நல்ல ஆள் கிடையாது, இவருக்கு என்கிட்ட குறை சொல்லலாம். அப்போ இவர் சொல்வார், ஏப்பா ஏன் இஷ்டம், எனக்கு உள்ளது. அவர் குயமன், நான் களிமண். ஆமேன்னு சொல்லுமா? அவர் இஷ்டத்துக்கு மனைவார். இறைமையத்துக்கு குயமன், நாம் அவர் கையில் இருக்கிற மண், நான் என் இஷ்டத்தை கேட்க முடியாது. ஆமேன்னு சொல்லுமா? சில உயரமாக வளர்ந்துருப்பாங்க, சில கட்டையாக வளர்ந்துருப்பாங்க. ஏன் இவரை உயரமாக வச்சிங்க, ஏன் இவரை கட்டையாக வச்சிங்க, ஏன் இவரை வெள்ளையாக வச்சுருக்கீங்க, ஏன் இவங்க கருப்பாக வச்சுருக்கீங்க, நான் கேட்க முடியாது. என் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், எனக்கு ஒரு அண்ணாச்சி இருக்கார், ஊழியம் செய்ய வருவார். அவர் சில சமயம் என் கூட உட்காந்துருப்பார். நம்ம அசிஸ்டன்ட் இருக்கானே, இவன் என்ன செய்வான், எனக்கு நீளப்பட்ட தண்ணி வைப்பான், அவருக்கு சின்னப்பட்ட தண்ணி வைப்பான். உடனே அவர் என்கிட்ட சொல்லுவார், ஏய் வாழை பாரு, உன்னைய பார்த்தா பெரிய பட்டில் தண்ணி வைக்க, என்னை பட்டில் சின்ன பட்டில் தண்ணி வைக்காண்டார். நான் சொன்னேன், ஏன்னே நான் உங்களை விட கொஞ்சம் உயரமாக இருக்கனால உயரமாக வச்சுருக்கேன், நீங்கள் என்னை விட கொஞ்சம் உயரம் குறைஞ்சனால உங்களுக்கு சின்ன பாட்டில், வேற ஒன்றும் தப்பாக நினைக்காங்க, 2 உள்ள ஒரே தண்ணி தான். ஸோ அவரவருக்கு வித்தியாசமான தோட்டத்தை கொடுக்குறாரு. இது ஏன் நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும் அவர்கிட்ட கேட்க முடியாது. என்னை இப்படி தான் படைக்கணும்னு சொல்ல முடியாது. என்னையே ஆண்டவர் அமெரிக்காவில் படைக்கலன்னு சொல்லி கேட்க முடியாது. அவர் ஒன்றாம நம்மளை இந்தியாவில் பாளையங்கோட்டில் வச்சுருக்காருன்னா பாளையங்கோட்டில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? ஸோ அவருக்கு ஏன் 5 தாளந்து, அவர் அவ்வளோதான், உன்னை பற்றி அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா? நீ இந்த 5 தாளத்துக்கு தான் நீ பொருத்தமான ஆள். இவர் 2 தாளம் தான் அவருக்கு பொருத்தமான, அவர் 1 தாளம். ஸோ முடிவில் பார்க்கும்போது 5 தாளம் வாங்கினவர் 5 தாளம் வேகமாக சம்பாத்திய மாட்டார். ஆமென். அவர் ராத்திரி பகலாக வளர்க்குறாரு, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு. இவரும் அவர் 2 கொடுத்தது அவர் கொடுத்து வளர்க்குறாரு. இவர் உடனே இவர்கிட்ட வர்றாரு, எப்பா வருஷ கடைசியில் வந்துட்டார், 2024 கேட்குறாரு, ஜனவரியில் கொடுத்துட்டாரு, இப்போ கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், அற்புதம் நிறைய நடந்துச்சு. ஆமென். அற்புதம் நடந்து ஸ்வீடனுக்கு போயிட்டேன், நான் போய் பார்த்தேன் ஆண்டவரேன்னு. சுதாகர் ஒருத்தர் இருக்காங்க, ஸ்வீடனில் போய் அவர் சோகம் பண்ணாத ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் அடிக்கடி எங்கள் பெங்களூர் போவேன், போய் பார்ப்பேன், செக் பண்ணுவேன். அவர் கூப்பிடுவார், அடிக்கடி வாங்க எங்கள் வீட்டில் இருங்கன்னு கேட்பார். அவர் சொல்லிட்டார், வயசான காலத்தில் எங்கள் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த ஏஞ்சலும் இப்படி தான், போனவுடனே அவங்க நல்ல கவனிப்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து இருங்க வயசான காலத்தில். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 தாளம் சம்பாத்தியம் பண்ணிட்டாரு, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா உன்னை 5 தாளம் கொடுத்தான். கணக்கு கேட்ட பைபிள் அழகா சொல்லிருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ரைட், கணக்கு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? கணக்கு கேட்டாலே பிரச்சனை. வீட்டையா மாசம் அம்மா கையில் ஒரு 5000 10,000 மாசம் கொடுப்பாங்க காலம். அப்புறம் முடிச்ச உடனே கணக்கு 10,000 கொடுத்தாலும் என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. இந்த அம்மா கணக்கெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல வீட்டுக்காரர் கேட்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமென் சொல்லுமா? ஆனால் சிலருக்கு என்ன சின்ன கணக்கு கேட்டால் தான் உங்களுக்கு முடியும். என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா நினச்சிட்டாங்க. எப்படி அவர் கணக்கு கேட்குறாரு? கணக்கு கேட்டவுடனே இந்த அம்மா நீட்டாக கணக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து ஆண்டவர் கணக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன்ட்டு 5 தாளம் கொடுத்தேன்னு என்ன செஞ்சேன்? ஆண்டவரே நீங்கள் 5 கொடுத்தீங்க, நான் 5ஐயும் நல்ல சம்பாத்தியம் பண்ணி வேறு 5 சம்பாத்தியம் பண்ணிக்கிறேன். அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொன்னார் பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அவனை பாராட்டு பாருங்க, எப்படி சொல்ற? நல்லது. எல்லாம் சொல்லுங்க, நல்லது. நம்மளை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நல்லது. இந்த வருஷ ஆரம்பத்தில் உனக்கு ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலம் கொடுத்து, குடும்பம் கொடுத்து, வேலை கொடுத்து, உனக்கு வாழ்வு கொடுத்து, உனக்கு எல்லாம் கொடுத்து 5 தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்த. நீ என்ன செஞ்ச? நீ 5 தளத்தை சம்பாத்தியம் பண்ணியா? 5 ஆத்மாக்களை சம்பாத்தியம் பண்ணியா? ஆண்டவருக்கு கொடுத்தியா? ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சியா? என்ன செஞ்ச? அவன் சொன்னான், நீ கொடுத்ததெல்லாம் அவன் டபுள் ஆக்கிட்டான் ஆண்டவரே. அவனை பார்த்து சொல்ல பாராட்டுற, அப்ரிஷியேட் பண்ணிட்டார். நல்லது. அப்புறம் நல்லது. அப்புறம் சொல்றாரு, உண்மையும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. நல்லதுங்கிற வார்த்தை எஜமான் கொடுக்கிற வார்த்தை. நம்ம எஜமான் நம்மளை பார்த்து நல்லதுன்னு சொல்றாரா?
ரெண்டாவது உண்மையும் உத்தமுள்ள ஊழியம் சொல்றாரு. உண்மையா இருக்குமா, நம்ம வச்ச சபைக்கு உண்மையா இருக்கமா? அங்க வச்சுட்டு இங்க சபை நல்ல வசனத்தை கேட்டு வேற எங்க வெளியே தசமா அனுப்புறீங்களே, நல்லதா? காணிக்கை வெளியே அனுப்புறீங்களே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்க பொக்கிஷங்களை பண்டக சாலை கொண்டு வாங்களேன். உண்மையா இருக்கீங்களா? முதல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்க புருஷனுக்கு உண்மையா இருக்கீங்களா? நீங்க வச்ச சபைக்கு உண்மையா இருக்கீங்களா? உண்மையுள்ள மனுஷன் ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், 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 ஹல்லேலூயா. நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே. உண்மையா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, புருஷனுக்கு உண்மையா இருங்க, மனைவிக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் வச்ச சபைக்கு உண்மையா இருங்க, பாஸ்டருக்கு உண்மையா இருங்க, வேலையில உண்மையா இருங்க. ஆமேன். நல்லது. உண்மையும் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை என்ன செய்ய போறேன்? ப்ரமோஷன். எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும்? உங்க கொடுத்த வேலையில உண்மையா இருந்த கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவார். இந்த வருஷத்தில் நீங்க இல்லாதெல்லாம் அடுத்த வருஷத்துல வாங்கிடுவீங்க. நீங்க அரியர்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா? அப்போ உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தில் சந்தோஷத்துக்குள்ள போய் சந்தோஷம். எஜமானன் நம்ம பரம தகப்பன் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவார். அடுத்த பார்ட்டி வருது, 2 அவன்கிட்ட கேட்ட இதே மாதிரி தான். உண்மை உத்தமுள்ள உழைக்கும் கொஞ்சத்தில் உன்னை அழைத்து ப்ரமோஷன். உனக்கன்னு ஆயத்தம் பட்ட அந்த சந்தோஷத்துல போய் 3வது ஆள் வராரு. பாஸ்டர், நீங்க நல்ல அழுத்தான், திடீர்னு மோசமான ஆளை மாறுறீங்க. அவனுக்கு 5 கொடுத்தீங்க, இவனுக்கு 2 கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் என்ன நியாயம் பாஸ்டர்? நானும் பார்த்துட்டு இருக்கேன் 24 வருஷம் ஆரம்பத்துல இருந்து. ஒவ்வொருத்தனுக்கு என்ன பண்ணலாமோ அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, என்ன அங்கே உட்காந்துருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்க. அப்படி கேட்க மாட்டாரு. சிலருக்கு மனசுல அப்படி தோணும். ஆகவே அவன் வர்றான். அவன் வந்த உடனே என்ன செய்யணும் கேட்டா பாருங்க, 1 தாலந்து வாங்கினவன் 24ஆம் வசனம். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். மரியாதை கொடுக்குறான். ஆண்டவனே தான் சொல்லலாம், பாஸ்டர் தான் நல்லா சொல்லலாம். ஆண்டவனே, எஜமானனே, என் தகப்பனே, எல்லாம் நல்லதா இருக்கு. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். நீர் விதைக்காத, நீ எங்கேயே விதைக்க மாட்டேங்கிற, அறுவடைக்கு மட்டும் வந்துடுறாரு. அறுவாளை தூக்கிட்டு வந்துடுறாரு. விதைக்க மாட்டேங்கிற, அறுவாளை தூக்கிட்டு அறுவடைக்கு வந்துட்டாரு. விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். அப்புறம் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். குற்றாளா இருக்கீங்களே ஆண்டவரே. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆமென். என்ன ஆளு? எஜமான பார்த்து சொல்றான், எஜமானனே, என் தகப்பனே, என்னை உருவாக்கி சிருஷ்டிக்கிற என் நாயகனே, எனக்கு மோசமான ஆளு. ஏன்னா 5:2 கதவை பூட்டிட்டீங்க, அடைச்சிட்டீங்க, நல்லது கிடையாதுல்ல அப்படின்னு எஜமான பற்றி அவன் குறை சொல்ல ஆரம்பிச்சான். இன்னைக்கு எஜமான குறை சொல்ற ஆட்கள், ஆண்டவரே குறை சொல்ற ஆட்கள், சர்ச்சை குறை சொல்ற ஆட்கள், பாஸ்டரை குறை சொல்ற ஆட்கள், உங்களையும் குறை சொல்ற ஆட்கள். இந்த குறை சொல்ற ஆள் எப்போ பார்த்தாலும் ஏசுநாதர் காலத்துல அவரையே குறை சொல்லிட்டு இருந்தவங்க. மோசே, அவங்க அண்ணனும் அக்காவும் மோசையை குறை சொன்னாங்க. எல்லா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் நினச்சேன், ஆண்டவரே எங்கள் ஊரில் தான் இப்படி தான் இருக்குன்னா அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இவன் அதுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, எஜமானன் பார்த்தாரு. அவன் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்துல சரிக்காரத்தில் சேர்க்கிற கடினமான மனுஷன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். எனக்கு நீங்கள் கொடுத்து அப்படி வாங்கிட்டு போங்க, எனக்கு தேவையில்லை அப்படிங்க. அதுக்கு அவன் சொன்ன வார்த்தையை வச்சு பாருங்க ஆண்டவர் எப்படி ஆன்சர் பண்றாரு. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக என்ன சொன்னா, பொல்லாதவனும். ஏய், நீ யாரு? நீ என்னைய பொல்லாதவன் சொல்றியப்பா. நீ யார்? நீ தான் பொல்லாதவன். நீ யாரு? பொல்லாதவன், சோம்பலுமான ஊழியக்காரனே. நீ விதைக்காத இடத்துல நான் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காடு சேர்க்கிறவன் நீ அறிந்திருந்தாயே, அப்படியான நீ என் பணத்தை காசுக்கார வசதியில் கொடுத்தா கூட பரவாயில்லையப்பா, ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அவன் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இந்த தாளந்தை எடுத்து எங்க கொடுக்குறாரு? 10 தாலந்து. நாம என்ன நினைப்போம்? 10 இது இருக்குது, இவனுக்கு தான் கொடுக்குன்னு நினைப்போம். ஆண்டவர் பாருங்க, இவன்கிட்ட பிடுங்கி எடுத்து உள்ளவன் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, நமக்கு இருந்த தாளந்தை நீங்க பயன்படுத்தாத பட்சத்தில் உங்கள் உள்ளதை எடுத்து, ஒரு சவுல் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவன் இழந்த புத்தீனமாய் செய்ததுனால அதை எடுத்து தாவீதிட்ட கொடுத்தாரு. நம்ம கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு ஒண்ணு இல்லாம இல்லை, தாளந்துகளை நிறைய தந்துக்கிறார். we have a potential, we have anointing, we have power of the Holy Spirit.
உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. முப்பராகிய சங்கத்தார் உன் மேல கைகளை வச்சப்போ உனக்கு இருக்கிற வரத்தை தட்டி எழுப்பி விடு. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஒருத்தரையும் ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டாரு. உனக்கு ரட்சிப்பை வரமா கொடுக்கிறாரு, அபிஷேகத்தை வரமா கொடுக்கிறாரு, கிருபைகளை வரமா கொடுக்கிறாரு, தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கிறாரு. ஆண்டவர் எல்லாம் நிறைவா தர்றாரு. அதை பயன்படுத்து, அதை புதைச்சு வைக்காத. அதை நீ ஆண்டவருக்குன்னு பயன்படுத்துவானால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். புதிய வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு இருக்கிற தாளந்தை பயன்படுத்த ஆவியானவரை அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எந்திரிச்சு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டேன் புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டேன் புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எப்சிபா என்றழைத்து என் மேல பிரியமானே. எப்சிபா என்றழைத்து என் மேல பிரியமானி. வியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். வியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேக அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேக அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வரவழைத்து, எனக்கு எதிரானோ என் சார்பில் வரவைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எல்லாம் சொல்லுவோம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நாங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நீங்க உண்மை உள்ள தேவனா இருப்பதற்கா நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரும் இருப்பதாக. God bless you all. Thank you so much. God bless you.